ஹாய் குட் மார்னிங். இப்போ சவுதி அரேபியாவில் வந்து 8:30, நம்ம ஊருக்கு வந்து ஒரு 11 மணி இருக்குங்க. நான் வந்து சவுதியில் இருக்கேன். லாஸ்ட் இயர் நான் வந்து பெங்களூர்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பெங்களூர் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லையும் மெசேஜ் பண்ணி வச்சு செய்கிறானுங்க. சென்னை தோற்றதுக்கு ட்ரோலாக அனுப்பிச்சு சாவடிக்கிறாங்க. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு கப்பு வின் பண்ணுங்கடா, அப்புறமா அந்த மாதிரி பேசுங்கடான்னா அது ஒத்துக்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராஃபி வின் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா முடியல. நம்ம எதனா சொன்னால் போதும், 2 வருஷம் பேன் இல்லை, 2 வருஷம் ஜெயிலுக்கு போனீங்களா, 2 வருஷம் ஜெஸ்ஸி கலர் என்ன அப்படின்னு கேட்டு நம்ம சாவடிக்கிறாங்க. சத்தியமாக எனக்கு ஏன் பேன் பண்ண ரீசன் தெரியாது. எல்லோரும் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அப்பா சென்னை மேனேஜ்மெண்ட்டே இல்லை உங்களுக்கு யாருன்னா சிஎஸ்கே ஏன் பேன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள். நான் வந்து சென்னை தோக்கும் போது பெங்களூர் தான் இருந்தேன். அப்போது வந்து சிஎஸ்கே ஃபேன் அவங்க பண்ணாத அலப்புற கிடையாதுங்க. அந்த முக்கியமாக அந்த எம்ஜி ரோடில் நீங்கள்லாம் வீடியோவில் பார்த்தது கம்மி தான், வீடியோவில் பார்க்காத பல விஷயம். எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே சரி அப்படியே வச்சு செஞ்சாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம். அன்றைக்கே நான் முடிவு பண்ணேன் ஆர்சிபி ஃபேனாக இனிமேட்டு இருக்கவே கூடாதுன்ட்டு. பட் நேற்று நம்ம தோற்றதுனால இன்றைக்கேன்னு வச்சு செய்கிறானுங்க. மீம்ஸ் மேலே மீம்ஸ் வச்சு முடியல. பார்க்கலாம் இந்த வருஷம் எந்த டீம் கப் வின் பண்ணலாம் எனக்கு சந்தோஷங்க. ஆனால் ஆர்சிபி மட்டும் வின் பண்ணக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ಆರ್ಸಿಬಿ ಫ್ಯಾನ್ಸ್ ಅವರೇ, ನಾವು ಆರ್ಸಿಬಿ ವಿನ್ ಮಾಡಿದ್ರು ನಮಗೆ ಅವ್ರ ದುಡ್ಡು ಕೊಡೋದಿಲ್ಲ, ಅನ್ನನೂ ಕೊಡೋದಿಲ್ಲ. ನಾವು ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಹೋಗಿ ದುಡ್ಡು ತೊಗೊಂಡ್ರೆ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಬಟ್ಟೆ பூர்த்தி ஆಗುತ್ತೆ. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்களும் தான். அவங்க ஜெயிச்சாலும் நம்மளுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க போகிறது கிடையாது, காசு கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு வேலைக்கு போனால் தான் நமக்கு அமௌண்ட் வரும், நம்ம வயிறும் கொஞ்சம் ஃபுல்லாகும். ஸோ தயவு செஞ்சு ஒருத்தர் ட்ரோல் பண்ணிக்காதீங்க. ஸ்போர்ட்ஸாக பாருங்கள்.